முன்னே எனக்கு நிறைவான மகிழ்ச்சி உண்டு. அருகில் எப்போதும் நித்திய பேரின்பம் உண்டு. நிறைவான மகிழ்ச்சி நீரே, நித்திய பேரின்பமே. நிறைவான மகிழ்ச்சி நீரே, நித்திய பேரின்பமே. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே நித்திய பேரின்பம் நிகழ்ச்சிக்கு உங்களை நாங்கள் அன்புடன் வரவேற்கிறோம். நம்முடைய ஆண்டவர் போதுமானவராயிருக்கிறார். இயேசு போதுமே, இயேசு போதுமே. எந்த நாளிலுமே, என் நிலையிலுமே, எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே என்று சொல்லத்தக்கதான கிருபையை கர்த்தர் நமக்கு தர்றார். அவர் நிறைவான ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் வரும் பொழுது குறைவானதெல்லாம் ஒளிந்து போகும் சொல்லி நம்ம தியானிக்கிறோமே, அந்த போதுமான ஆண்டவரை நாம் எல்லாரும் சேர்ந்து இணைந்து நம்ம துதித்து மகிமைப்படுத்துவோம். அவரை குறித்த ஆண்டவருடைய வார்த்தையை கேட்போமாக. ஸோ இந்த ஒரு மணி நேரத்தை நீங்கள் கவனமாக கவனிக்கும்படியாக, எங்களோடு கூட இணைந்து பாடும்படியாக, வசனத்தை கேட்கும்படியாக உங்கள் அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். எல்லாம் சேர்ந்து இணைந்து பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? போற்றி போற்றி துதித்திடுவோம் இயேசுவை, பாடி பாடி உயர்த்திடுவோம் கர்த்தரை. போற்றி போற்றி துதித்திடுவோம் இயேசுவை, பாடி பாடி உயர்த்திடுவோம் கர்த்தரை. ஆனந்தமாய் அவரை நாடி அல்லேலூயா பாட்டு பாடி ஆராதனை செய்திடுவோம் இயேசுவை. ஆமென். ஆனந்தமாய் அவரை நாடி அல்லேலூயா பாட்டு பாடி ஆராதனை செய்திடுவோம் இயேசுவை. போற்றி போற்றி துதித்திடுவோம் இயேசுவை, பாடி பாடி உயர்த்திடுவோம் கர்த்தரை. போற்றி போற்றி துதித்திடுவோம் இயேசுவை, பாடி பாடி உயர்த்திடுவோம் கர்த்தரை. ஆனந்தமாய் அவரை நாடி அல்லேலூயா பாட்டு பாடி ஆராதனை செய்திடுவோம் இயேசுவை. ஆமென். ஆனந்தமாய் அவரை நாடி அல்லேலூயா பாட்டு பாடி ஆராதனை செய்திடுவோம் இயேசுவை. புல்லுள்ள இடத்தில் மேய்ச்சல் தந்தார், அமது தண்ணீர் அண்டை கொண்டு விட்டார். குறைவில்லாத வாழ்வை வாழ செய்தார். யெகோவா ஈரை ஈரை என்று பாடுவேன், யெகோவா ஈரை ஈரை என்று பாடுவேன். சொல்லுமா? புல்லுள்ள இடத்தில் மேய்ச்சல் தந்தார், தந்தார், அமது தண்ணீர் அண்டை கொண்டு விட்டார். ஓ விட்டார். குறைவில்லாத வாழ்வை வாழ செய்தார். யெகோவா ஈரை ஈரை என்று பாடுவேன், யெகோவா ஈரை ஈரை என்று பாடு. கரங்களை தட்டி எல்லாம் சேர்ந்து போற்றி போற்றி துதித்திடுவோம் இயேசுவை, பாடி பாடி உயர்த்திடுவோம் கர்த்தரை. போற்றி போற்றி துதித்திடுவோம் இயேசுவை, பாடி பாடி உயர்த்திடுவோம் கர்த்தரை. ஆனந்தமாய் அவரை நாடி அல்லேலூயா பாட்டு பாடி ஆராதனை செய்திடுவோம் இயேசுவை. ஆமென். ஆனந்தமாய் அவரை நாடி அல்லேலூயா பாட்டு பாடி ஆராதனை செய்திடுவோம் இயேசுவை. ஆத்துமாவில் ஆறுதலை தந்தார், ஓ நீதியிலே வழி நடக்க செய்தார். மரண இருளில் உடனிருந்து மீட்டார். யெகோவா ரஃபா ரஃபா என்று பாடுவேன், யெகோவா ரஃபா ரஃபா என்று பாடுவேன். சொல்லுமா? கோடு தெரியும். கோடு தடி கொண்டு தேற்றி வந்தார், சத்துருக்கள் கண்முன்னு தளித்தார். ஓ ராஜவீக அபிஷேகம் தந்தார். யெகோவா நிசி நிசி என்று பாடுவேன், யெகோவா நிசி நிசி என்று பாடுவேன். பாத்திரத்தை நிரம்பி வழிய செய்தார். நன்மை கிருபை தொடர்ந்து வர செய்தார். பரலோக நிச்சயத்தை தந்தார். யெகோவா ரூவா ரூவா என்று பாடுவேன், யெகோவா ரூவா ரூவா என்று பாடு. போற்றி 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 துதித்திடுவோம் இயேசுவை. போற்றி போற்றி பாடி பாடி இயேசுவை சந்தோஷமா ஆனந்தமாய் அவரை நாடி அல்லேலூயா பாட்டு பாடி ஆராதனை செய்திடுவோம் இயேசுவை. ஆமென். ஆனந்தமாய் அவரை நாடி அல்லேலூயா பாட்டு பாடி ஆராதனை செய்திடுவோம் இயேசுவை.
உயர்த்திடுவோம் கர்த்தரை, போற்றி போற்றி துதித்திடுவோம் இயேசுவை, பாடி பாடி உயர்த்திடுவோம் கர்த்தரை, ஆனந்தமாய் அவரை நாடி அல்லேலூயா பாட்டு பாடி ஆராதனை செய்திடுவோம் இயேசுவை. ஆமென். ஆனந்தமாய் அவரை நாடி அல்லேலூயா பாட்டு பாடி ஆராதனை செய்திடுவோம் இயேசுவை. நல்ல சிரித்த முகத்தோடு நல்ல கரங்களை தட்டி இயேசு ராஜாவை நாம் போற்றி பாடுவோமாக. அவர் நம்மை வாளாக்காமல் தலையாக்குகிறவர், நாம் கீழாகாமல் மேலாக மாறத்தக்கதான ஒரு பெரிய கிருபை தருகிறவர். சொல்லுவோமா? வாளாக்காமல் இயேசு தலையாக்குவார், என்னை கேளாக்காமல் இயேசு மேலாக்குவார், உன்னை வாளாக்காமல் இயேசு தலையாக்குவார், உன்னை கீழாக்காமல் இயேசு மேலாக்குவார். ஜெயம் ஜெயம் அல்லேலூயா, ஜெயம் ஜெயம் அல்லேலூயா. சொல்லுமா? ஜெயம் ஜெயம் அல்லேலூயா, ஜெயம் ஜெயம் அல்லேலூயா. உன்னை வாளாக்காமல் இயேசு தலையாக்குவார், உன்னை கீழாக்காமல் இயேசு மேலாக்குவார், உன்னை வாளாக்காமல் இயேசு தலையாக்குவார், உன்னை கீழாக்காமல் இயேசு. ஜெயம் 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 அல்லேலூயா, ஜெயம் ஜெயம் அல்லேலூயா. சொல்லுமா? ஜெயம் ஜெயம் அல்லேலூயா, ஜெயம் ஜெயம் பாலும் தேனும் பாலும் தேனும் ஓடுகிற, பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை போல் உன்னை மாற்றிடுவார், ஓ தேசத்தை போல் உன்னை மாற்றிடுவார். ஜெயம் ஜெயம் அல்லேலூயா, ஜெயம் ஜெயம் அல்லேலூயா. சொல்லுங்க. ஜெயம் ஜெயம் அல்லேலூயா, ஜெயம் ஜெயம். ஒன்றுமில்லாத ஒன்றுமில்லாத என்னை அழைத்தீரே, ஒன்றுமில்லாத என்னை அழைத்தீரே, பண்படுத்தும் என்றும் பயன்படுத்தும், பண்படுத்தும் என்றும் பயன்படுத்தும். ஜெயம் ஜெயம் அல்லேலூயா, ஜெயம் ஜெயம் அல்லேலூயா. சொல்லுமா? ஜெயம் ஜெயம் அல்லேலூயா, ஜெயம் ஜெயம் அல்லேலூயா. உன்னை வாளாக்காமல் இயேசு தலையாக்குவார், உன்னை கீழாக்காமல் இயேசு மேலாக்குவார், உன்னை வாளாக்காமல் இயேசு தலையாக்குவார், உன்னை கீழாக்காமல் இயேசு மேலாக்குவார். ஜெயம் ஜெயம் அல்லேலூயா, ஜெயம் ஜெயம் அல்லேலூயா. சொல்லுமா? ஜெயம் ஜெயம் அல்லேலூயா, ஜெயம் ஜெயம் அல்லேலூயா, ஜெயம் 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 அல்லேலூயா, ஜெயம் ஜெயம் அல்லேலூயா. ஒரு விசை சொல்லுமா? ஜெயம் ஜெயம் அல்லேலூயா, ஜெயம் ஜெயம் அல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி தலை நிமிரச் செய்தார், என்னை உயர்த்தி விட்டார், இனி நான் கலங்குவதில்லையே, பலனடையச் செய்தார், என்னை மகிழச் செய்தார், இனி என்றும் பயம் எனக்கில்லையே. தலை நிமிரச் செய்தார். சொல்லுங்க. இனி நான் கலங்குவதில்லையே, பலனடையச் செய்தார், என்னை மகிழச் செய்தார், இனி என்றும் பயம் எனக்கில்லையே. கிருபையால் எல்லாம் அருளினார், கிருபையால் என்னை உயர்த்தினார். சொல்லுங்க. கிருபையால் எல்லாம் அருளினார், கிருபையால் என்னை உயர்த்தினார். நம் கர்த்தர் நல்லவரே, நம் கர்த்தர் நல்லவரே, நம் கர்த்தர் நல்லவரே, நம் கர்த்தர் நல்லவரே, நம் கர்த்தர் ஒரு விசை கூட சொல்ல. நம் கர்த்தர் நல்லவரே, நம் கர்த்தர் நல்லவரே. சொல்லுவோம் சொல்லுவோம் சொல்லுவோம். நம் கர்த்தர் நல்ல. இது சத்தமா சத்தமா சத்தமா. நம் கர்த்தர் நல்லவரே, நம் கர்த்தர் நல்லவர். தலை நிமிர செய்வார், தலை நிமிர செய்வார், என்னை
உயர்த்தி விட்டார். இனி நான் கலங்குவதில்லையே, பலனடையச் செய்தார், என்னை மகிழச் செய்தார். இனி என்றும் பயம் எனக்கில்லையே, தலை நிமிரச் செய்தார், என்னை உயர்த்தி விட்டார். இனி நான் கலங்குவதில்லையே, பலனடையச் செய்தார், என்னை மகிழச் செய்தார். இனி என்றும் பயம் எனக்கில்லையே, கிருபையால் எல்லாம் அருளினார், கிருபையால் என்னை உயர்த்தினார், கிருபையால் எல்லாம் அருளினார், கிருபையால் என்னை உயர்த்தினார். நம் கர்த்தர் நல்ல வாய் திறந்து பாடுங்க. நம் கர்த்தர் நல்ல, வாலிபர்கள் வீரம் முழக்கமிடுங்க. நம் கர்த்தர் நல்ல, குட்டீஸ் எல்லாம் சேர்ந்து பாடுங்க. நம் கர்த்தர் நல்லவரே. எஸ், சேர்ந்து பாடுவோமா? சிலுவையில் எங்கள் சிறுமையை சிதைத்திட்டார் ராஜனே, வெறுமையை வேரோடு அறுத்திட்டார், வெற்றியின் தேவனே. சொல்லுவோமா? சிலுவையில் எங்கள் சிறுமையை சிதைத்திட்டார் ராஜனே, வெறுமையை வேரோடு அறுத்திட்டார், வெற்றியின் தேவனே. கைகளில் பாய்ந்த ஆணியார் என் கரம் பிடித்தாரே, ரத்தம் பாய்ந்த தம் காலினார் என்னை நடக்கச் செய்தார். நம் கர்த்தர் நல்லவரே. சொல்லுவோமா? நம் கர்த்தர் நல்லவரே. சொல்லுவோம் 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 சொல்லுவோம். நம் கர்த்தர் நல்லவரே, நம் கர்த்தர் நல்லவரே. தலை நிமிரச் செய்தார், என்னை இனி நான் கலங்குவதில்லையே, பலனடையச் செய்தார், என்னை மகிழச் செய்தார். இனி என்றும் பயம் எனக்கில்லையே, தலை நிமிரச் செய்தார், என்னை உயர்த்தி விட்டார். இனி நான் கலங்குவதில்லையே, பலனடையச் செய்தார், என்னை மகிழச் செய்தார். இனி என்றும் பயம் எனக்கில்லையே, கிருபையால் எல்லாம் அருளினார். சொல்லுங்க. கிருபையால் என்னை உயர்த்தினார், கிருபையால் எல்லாம் அருளினார், கிருபையால் என்னை உயர்த்தினார். நம் கர்த்தர் நல்லவரே, நம் கர்த்தர் நல்லவர். சொல்லுவோம் சொல்லுவோம் சொல்லுவோம். நம் கர்த்தர் நல்லவரே, நம் கர்த்தர் நல்லவர். சிலுவையில், ஆமென், சிலுவையில் எங்கள் சிறுமையை சிதைத்திட்டார் ராஜனே, வெறுமையை வேரோடு அறுத்திட்டார், வெற்றியின் தேவனே. சொல்லுவோமா? சிலுவையில் எங்கள் சிறுமையை சிதைத்திட்டார் ராஜனே, வெறுமையை வேரோடு அறுத்திட்டார், வெற்றியின் தேவனே. கைகளில் பாய்ந்த ஆணியார் என் கரம் பிடித்தாரே, ரத்தம் பாய்ந்த தம் காலினார் நடக்கச் செய்தாரே. நம் கர்த்தர் நல்லவரே. சொல்வோம் சொல்வோம். நம் கர்த்தர் நல்லவரே. சேர்ந்து சேர்ந்து. நம் கர்த்தர் நல்லவரே, நம் கர்த்தர் நல்லவரே. தலை நிமிரச் செய்தார், என்னை உயர்த்தி விட்டார். இனி நான் கலங்குவதில்லையே, பலனடையச் செய்தார், என்னை மகிழச் செய்தார். இனி என்றும் பயம் எனக்கில்லையே, தலை நிமிரச் செய்தார், என்னை உயர்த்தி விட்டார். இனி நான் கலங்குவதில்லையே, பலனடையச் செய்தார், என்னை மகிழச் செய்தார். இனி என்றும் பயம் எனக்கில்லையே, கிருபையால்
கிருபையால் எல்லாம் அருளினார், கிருபையால் என்னை உயர்த்தினார். நம் கர்த்தர் நல்லவரே, நம் கர்த்தர் நல்லவரே. சொல்வோம், நம் கர்த்தர் நல்லவரே, நம் கர்த்தர் நல்ல. குகைதனில் ஒழிந்து கிடந்தேனே, அரண்மனை தந்தாரே. வெட்கத்தை அவர் மாற்றினார், நம்பினேன் விடுவித்தார். குகைதனில் ஒழிந்து கிடந்தேனே, அரண்மனை தந்தாரே. வெட்கத்தை அவர் மாற்றினார், நம்பினேன் விடுவித்தார். எதிரிகள் உயர்த்தினார், என் தலை நிமிரச் செய்தார். உத்தமம் அவர் வார்த்தைகள், செய்கைகள் சத்தியா. சொல்வோம் சொல்வோம், நம் கர்த்தர் நல்லவரே, நம் கர்த்தர் நல்லவரே, நம் கர்த்தர் நல்லவரே, நம் கர்த்தர் நல்லவரே, நம் கர்த்தர் நல்லவரே. சொல்வோம் சொல்வோம், நம் கர்த்தர் நல்லவரே, நம் கர்த்தர் நல்லவரே. தலை நிமிரச் செய்தார், தலை நிமிரச் செய்தார், என்னை உயர்த்தி விட்டார். இனி நான் கலங்குவதில்லையே, கலனடையச் செய்தார், என்னை மகிழச் செய்தார். இனி என்றும் பயம் எனக்கில்லையே, தலை நிமிரச் செய்தார், என்னை உயர்த்தி விட்டார். இனி நான் கலங்குவதில்லையே, கலனடையச் செய்தார், என்னை மகிழச் செய்தார். இனி என்றும் பயம் எனக்கு. கிருபையால் கிருபையால் எல்லாம் அருளினார், கிருபையால் என்னை உயர்த்தினார். சொல்லுங்க சொல்லுங்க, கிருபையால் எல்லாம் அருளினார், கிருபையால் என்னை உயர்த்தினார். என் கர்த்தர் நல்லவரே, நம் கர்த்தர் நல்லவரே. எல்லாம் சொல்லுமா, நம் கர்த்தர் நல்லவரே, நம் கர்த்தர் நல்லவர். கிருபை 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 கிருபை, எல்லாமே எல்லாமே கிருபை 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 கிருபை. ஒரு விசை சொல்வோம், கிருபை 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 கிருபை, எல்லாமே கிருபை 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 கிருபை. கிருபையால் நிலைக்கிறோம், கிருபையால் நிலை நிற்கிறோம், உம் கிருபையால் நிலை நிற்கிறோம். பாடுமா, கிருபையால் நிலை நிற்கிறோம், உம் கிருபையால் கிருபை கொண்டாடுகிறோம், கிருபையை கொண்டாடுகிறோம், தேவ கிருபையை கொண்டாடுகிறோம். சுலமா, கிருபையை கொண்டாடுகிறோம், தேவ கிருபை 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 கிருபை, எல்லாமே கிருபை கிருபை கிருபை. ஓ Lord, கிருபை. அவர் இந்த சங்கீதமானவர், ஆரணான கோட்டையுமா, ஜீவனின் அதிபதியான அவர், ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம். ஜீவனின் அதிபதியான அவர், ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம். அவர் இந்த சங்கீதமானவர், துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் தூதக்கணங்கள் போற்றும் தேவனாவரே. துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் தூதக்கணங்கள் போற்றும் தேவனாவரே. வேண்டியிடும் பக்தர்களின்
இரண்டு மூன்று பேர் இந்த நாமத்தினால் இருதயம் ஒருமித்தால் அவர் நடுவில். ரெண்டு மூன்று பேர் இந்த நாமத்தினால் இருதயம் ஒருமித்தால் அவர் நடுவில். இருப்பேன் என்றவர் நமது தேவன், இருப்பேன் என்றவர் நமது தேவன். இரு கரம் தட்டி என்றும் வாழ்த்திடுவோம், இரு கரம் தட்டி என்றும் வாழ்த்திடுவோம். அவர் சங்கீதமானவர், அரணான கோட்டையுமா, ஜீவனின் அதிபதியான அவர். ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம், ஜீவனின் அதிபதியான அவர். ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம். அவருக்கு சங்கீதமானவர். வானவர் கிறிஸ்து சுனாமதை வாழ்நாள் முழுவதும் வாழ்த்திடுவோம். வானவர் கிறிஸ்து சுனாமதை வாழ்நாள் முழுவதும் வாழ்த்திடுவோம். வருகையில் அவரோடு இணைந்து என்றும், வருகையில் அவரோடு இணைந்து என்றும் வணங்குவோம், வாழ்த்துவோம், போற்றிடுவோம். வணங்குவோம், வாழ்த்துவோம், போற்றிடுவோம். அவருக்கு சங்கீதமானவர், அரணான கோட்டையுமா, ஜீவனின் அதிபதியான அவர். ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம், ஜீவனின் அதிபதியான அவர். ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம். அவருக்கு சங்கீதமானவர், அரணான கோட்டையுமா, ஜீவனின் அதிபதியான அவர். ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம், ஜீவனின் அதிபதியான அவர். ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம். அவருக்கு சங்கீதமானவர். ரெண்டு மூன்று பேர் இந்த நாமத்தினால், ரெண்டு மூன்று பேர் இந்த நாமத்தினால் இருதயம் ஒருமித்தால் அவர் நடுவில். ஆமென். அவர் நமது தேவன், இரு கரம் தட்டி என்றும் வாழ்த்திடுவோம், இரு கரம் தட்டி என்றும். ஒரு விஷயம் கூட சொல்லுமா? ரெண்டு மூன்று பேர் இந்த நாமத்தினால் இருதயம் ஒருமித்தால் அவர் நடுவில். ரெண்டு மூன்று பேர் இந்த நாமத்தினால் இருதயம் ஒருமித்தால் அவர் நடுவில். இருப்பேன் என்றவர் நமது தேவன், இருப்பேன் என்றவர் நமது தேவன். இரு கரம் தட்டி என்றும் வாழ்த்திடுவோம், இரு கரம் தட்டி என்றும் வாழ்த்திடுவோம். அவருக்கு சங்கீதமானவர், அரணான கோட்டையுமா, ஜீவனின் அதிபதியான அவர். ஜீவிய காலமெல்லாம், ஜீவனின் அதிபதியான அவர். ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம். அவருக்கு சங்கீதமானவர். அல்லேலூயா. ஆராதிக்க கூடினோம், ஆர்ப்பரித்து பாடிடுவோம். ஆராதிக்க கூடினோம், ஆர்ப்பரித்து பாடிடுவோம். வல்ல இயேசு நல்தேவன், என்றென்றும் அவர் நம் தேவன். வல்ல இயேசு நல்தேவன், என்றென்றும் அவர் நம் தேவன். ஆராதிக்க கூடினோம், ஆர்ப்பரித்து பாடிடுவோம். ஆராதிக்க கூடினோம், ஆர்ப்பரித்து பாடிடுவோம். வல்ல இயேசு நல்தேவன், என்றென்றும் அவர் நம் தேவன். வல்ல இயேசு நல்தேவன், என்றென்றும் அவர் நம் தேவன். தேவ வாசஸ்தலம் என்றும் இன்பமானதே, மகிமை தேவன் கிறிஸ்து இயேசு பிரசன்னம் இங்கே. தேவ வாசஸ்தலம் என்றும் இன்பமானதே, மகிமை தேவன் கிறிஸ்து இயேசு பிரசன்னம் இங்கே. மகிமை மகிமையே
என் மனம் பாடுதே மகிமை மகிமையே என் மனம் பாடுதே மக்கள் மத்தியில் இன்றும் என்றும் மகிழ்ச்சி பொங்குதே மக்கள் மத்தியில் இன்றும் என்றும் மகிழ்ச்சி பொங்குதே ஆராதிக்க கோடினோம் ஆர்ப்பரித்து பாடிடுவோம் ஆராதிக்க கோடினோம் ஆர்ப்பரித்து பாடிடுவோம் வல்ல இயேசு நல்லேவன் வல்ல இயேசு நல்லேவன் என்றென்றும் அவர் நம் தேவன் சீயோன் மேலனே வெற்றி சிகரமே சேனைகளின் கர்த்தர் இயேசு கிரியை செய்கிறார் சீயோன் மேலனே வெற்றி சிகரமே சேனைகளின் கர்த்தர் இயேசு கிரியை செய்கிறார் ஜீவன் பலனும் ஆசீர்வாதமுமே ஜீவன் பலனும் ஆசீர்வாதமுமே நித்திய ஜீவன் இன்னும் என்னில் ஓங்கிருக்குதே நித்திய ஜீவன் இன்னும் என்னில் ஓங்கிருக்குதே ஆராதிக்க கோடினோம் ஆர்ப்பரித்து பாடிடுவோம் ஆராதிக்க கோடினோம் ஆர்ப்பரித்து பாடிடுவோம் வல்ல இயேசு நல்லேவன் என்றென்றும் அவர் நம் தேவன் என்றென்றும் அவர் நம் தேவன் ஆராதிக்க கூடினோம் ஆர்ப்பரித்து பாடிடுவோம் ஆராதிக்க கூடினோம் வல்ல இயேசு நல்லேவன் என்றென்றும் அவர் நம் தேவன் வல்ல இயேசு நல்லேவன் என்றென்றும் அவர் நம் தேவன் கர்த்தர் சமூகம் என் வாழ்வில் மேன்மையே கர்த்தர் இயேசு ராஜன் என்று உயர்ந்திருக்கிறார் கர்த்தர் சமூகம் என் வாழ்வில் மேன்மையே கர்த்தர் இயேசு ராஜன் என்று உயர்ந்திருக்கிறார் அல்லேலூயா என் ஆவி பாடுதே ஆராதனை அழகு என்னை கவர்ந்து கொண்டதே ஆராதனை அழகு என்னை கவர்ந்து கொண்டதே ஆராதிக்க கூடினோம் ஆர்ப்பரித்து பாடுவோம் ஆராதிக்க கூடினோம் ஆர்ப்பரித்து பாடுவோம் வல்ல இயேசு நல்லேவன் என்றென்றும் அவர் நம் தேவன் வல்ல இயேசு நல்லேவன் என்றென்றும் அவர் நம் தேவன் தேவசாயல் சபையில் தோன்றுதே தேவ நடுவில் இயேசு நியாயம் செய்கிறார் தேவசாயல் சபையில் தோன்றுதே தேவ நடுவில் இயேசு நியாயம் செய்கிறார் தேவ சேவையே என் கம்பீர சேவை தேவ சேவையே என் கம்பீர சேவை தேவாவில் நிறைந்து நானும் ஆடி பாடுவேன் தேவாவில் நிறைந்து நானும் ஆடி பாடுவேன் ஆராதிக்க கோடினோம் ஆராதிக்க கோடினோம் ஆர்ப்பரித்து பாடிடுவோம் வல்ல இயேசு நல்லேவன் என்றென்றும் அவர் நம் தேவன் வல்ல இயேசு நல்லேவன் என்றென்றும் அவர் நம் தேவன் ஆராதிக்க கோடினோம் ஆராதிக்க கோடினோம் ஆர்ப்பரித்து பாடிடுவோம் வல்ல இயேசு நல்லேவன் வல்ல இயேசு நல்லேவன் என்றென்றும் அவர் நம் தேவன் அல்லேலூயா இதோ மனிதர்கள் மத்தியில் வாசம் செய்பவரே எங்கள் நடுவிலே வாசித்திட விரும்பிடும் தெய்வமே இதோ மனிதர்கள் மத்தியில் வாசம் செய்பவரே எங்கள் நடுவிலே வாசித்திட விரும்பிடும் தெய்வமே உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை துதிக்கிறோம் இயேசுவே பரிசுத்த
அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோம் இயேசுவே. உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை துதிக்கிறோம் இயேசுவே. பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோம் இயேசுவே. சொல்லுமா, எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடே வாசம் செய்யும். சொல்லுமா, எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடே வாசம் செய்யும். எங்கள் குடும்பத்தில் உலாவிடும் எங்களோடே வாசம் செய்யும். எங்கள் சபையிலே உலாவிடும் எங்களோடே வாசம் செய்யும். எங்கள் தேசத்தில் உலாவிடும் எங்களோடே வாசம் செய்யும். உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை துதிக்கிறோம். அப்படி எல்லாரும் எழுதுண்டு பாடுவோமா? பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோம் இயேசுவே. உமக்கு சிங்காசனம் உமக்கு அமைத்திட உம்மை துதிக்கிறோம் இயேசுவே. பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோம் இயேசுவே. எங்கள் மத்தியில் எங்கள் மாஸ்டர் ராஜ்யப்படி நீதிக்கு தேர்தல் சொன்னீரே. இந்த காலை நேரத்தில் அதிகாரத்தில் உம்மை துதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். எங்கள் இயேசுவே, எங்கள் இயேசுவே, எங்களோடு வாசம் செய். தூயரே 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 சர்வ வல்லவர் நீரே. தூயரே தூயரே சர்வ வல்லவர் பாத்திரரே பாத்திரரே துதி உமக்கே. ஓ நீரே தூயரே தூயரே சர்வ வல்லவர் சர்வ வல்லவர் நீரே. பாத்திரரே துதி உமக்கே. பாத்திரரே துதி உமக்கே. ஆம் தேவ ஜனங்களே, வேறிடத்தில் 1000 நாள் வாழ்கிறதை விட அவருடைய சமூகம் மேலானது. அவருடைய சந்நிதி நமக்கு நிச்சயமாக போதுமானதா இருக்கிறேன்னு சொல்லி பார்க்கிறோம். தொடர்ந்து ஆண்டுடைய வார்த்தையை கேட்கறதுக்கு முன்பதாக நாம் ஒரு அறிவிப்பை கவனிக்கலாமா?
ஆம் தேவ ஜனங்களே, நித்திய பெரும் மேட்ரிமோனி ஊழியங்கள் ஆயிரக்கணக்கான ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கிறது. உங்களுக்கும் கர்த்தர் பெரிய ஆசீர்வாதத்தை நிச்சயமாக நிறைவாக உங்களுக்கு தருவார். ஸோ உடனடியாக ஸ்க்ரீனில் காண்கிற எங்களுடைய எண்ணுக்கு தொடர்பு கொள்ளும்படியாக கேட்கிறேன். நாங்கள் உங்களுக்கு உதவி செய்கிறதற்கு ஆயத்தமாக இருக்கிறோம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த ஊழியத்தின் மூலமாக அநேகர் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறார்கள். கர்த்தர் உங்களுக்கும் நன்மையானதை நிச்சயமாய் நித்தியமாய் உங்களுக்கு தந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. அவருக்கே மகிமை உண்டாவதாக. வாங்க எல்லாம் சேர்ந்து இணைந்து ஆண்டவருடைய வார்த்தையை தியானிப்போம். செப்பனியாவின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும். அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது, உன் தேவனாய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார், அவர் வல்லமை உள்ளவர், அவர் ரட்சிப்பார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஸ்தோத்திரம். உன் தேவனாய் கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். ஆமென், ஸ்தோத்திரம். கர்த்தர் நம் நடுவில் இருக்கிறார். கர்த்தர் நம்முடைய சபை நடுவில் இருக்கிறார். கர்த்தர் நம்முடைய குடும்பத்தின் நடுவில் இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்ல ஸ்தோத்திரம். நம்முடைய கர்த்தர் நம்முடைய எல்லை நடுவிலே இருக்கிறார். அல்ல ஸ்தோத்திரம். நினைத்து பார்க்க ஆண்டவர் சொல்றார், சில நேரங்களில் கர்த்தர் என்னோடு இருக்கிறாரா இல்லையா அப்படிங்கிற சந்தேகம் வரும். கிதியோனை போல நமக்கு சந்தேகம் வரும். கர்த்தர் எங்களோடு இருந்தா இப்படிப்பட்ட காரியங்களாம் என் வாழ்க்கையில் ஏன் நடக்கிறது? சோதரம், இப்படிப்பட்ட காரியம் ஏன் நடக்குது? கர்த்தர் இருந்தா நடக்க கூடாதே. பாருங்க, யோபு கூட ஒரு சந்தேகம், மனசாட்சியின் காலத்தில் வாழ்ந்தவனுக்கு கூட சந்தேகம், ஒருவேளை ஆண்டவருக்கு முன்பது அநீதி செஞ்சிருப்பேனா? ஆனால் யோசித்து பார்க்கிறேன், என்னுடைய வாழ்க்கையை யோசித்து பார்க்கிறேன், என் வாழ்க்கை துணையை வாழ்க்கையை யோசித்து பார்க்கிறேன், என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையை யோசித்து பார்க்கிறேன். அவளுக்கு சர்வாங்க தகனப்படிகளை செலுத்தாத நாட்கள் கிடையாது. சோத்ரா, அப்புறம் ஏன் எனக்கு இந்த பிரச்சனை, போராட்டம் அப்படிங்கிற நிலை? சோத்ரா, அவனுக்கு யோசித்தான். இந்த மனசாட்சியின் காலத்தில் அப்படி யோசித்தாங்க. அல்ல சோத்ரா, ஆனால் நமக்கு இன்னைக்கு அந்த புரிதல் இருக்கு. அன்னைக்கு அந்த புரிதல் இல்லாத காலத்துல கூட சொன்னார், என் மீட்பர் அவர் உயிரோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. அந்நிய கண்கள் அல்ல, எந்த சொந்த கண்களால் நான் பார்ப்பேன் என்று சொல்லத்தக்கதான ஒரு விசுவாசத்தை கர்த்தர் வர்த்திக்க பண்ணான்னு சொல்லி பார்க்கிறோம். இதையும் கூட சொன்னார், அல்ல கர்த்தர் நம்ம கூட இருந்த ஏன் இப்படிப்பட்ட நிகழ்வெல்லாம் நடக்குது? ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ, உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா. ஹல்லேலூயா. நான் பிரசங்கம் பண்ண பிரசங்கள்லே ஒரு சில பிரசங்கள் மனசுல ஞாபகத்தில் இன்னைக்கு இருக்கு. அதுல ஒரு பிரசங்கம் இதுதான், என்னது? உனக்கு இருக்கிற பலத்தோட போ, உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா. அப்ப அவனுக்குள்ள இருந்த பலம் என்ன? முதலாவதாக பிரார்த்தனை என்கிற பலம். ஹல்லேலூயா. நம்ம ஸ்ட்ரென்த் என்னது? பிரார்த்தனை. பிரார்த்தனை என்னது? ஜெபம். ஹல்லேலூயா, பிரேயர். நம்முடைய நல்ல ஒரு ஸ்ட்ரென்த். ஆமென். நல்லா ஜெபிப்போமா, ஆண்டவரை சார்ந்திருப்போம். ஜெபம்னா என்னது? ஆண்டவரை சார்ந்திருக்கிற நிலை. நேற்று முந்தின நல்லா சொன்ன விஷயம்தான். என்ன அப்படின்னா, நம்ம ஜெபிக்கும் பொழுது சந்தோஷத்தோடு தேவ சமூகத்திலே கடந்து செல்றோம். ஜெப பதில்கள் நமக்கு சந்தோஷத்தை தருகிறது. ஆனா ஜெபம்னாலே நமக்கு சந்தோஷமா மாறணும். ஹல்லேலூயா. ஜெபம்னாலே ஒரு பெரிய சந்தோஷமா, வாங்க பிரதர் ஜோமனை போவோம் அப்படின்னா சந்தோஷமா போகணும். எனக்கு தெரிஞ்ச ஒரு அருமையான ஊழியக்கார் அல்சோத, அவர் பிரேயருக்காகவே அல்சோத பல இடங்களுக்கு போவார். எதுக்காக? ஜெபம் பண்றதுக்காக. ஊழியங்களுக்காக போகிறவர்களை பார்த்திருக்கிறேன். அலிசோதர ஜெபிக்கிறவர்களுக்கா தனித்துவம். அதுவும் அலிசோதர நம்ம சபையிலே ஒரு சிலரை பார்த்திருக்கேன். அலிசோதர நான் ஜெபிக்க போற இடத்துல அவங்களும் வந்து ஜெபிச்சிருக்கிறாங்க. அலிசோதர சேர்ந்து ஜெபிக்கிற ஒரு நிலையை பார்க்கிறோம். ஜெபமே நமக்கு சந்தோஷமாய் மாறணும். ஜெபித்து கொண்டிருக்கிற நிலையே நமக்கு ஒரு நல்ல சந்தோஷமா மாறணும். அதை காட்டிலும் ஜெப பதில்கள் நமக்கு நிறைவான சந்தோஷத்தை தரணும். சொல்லுங்க அல்லேலூயா. அல்லேலூயா. பாருங்க, அவன் இப்பொழுது ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறான். சவுலை குறித்து சொல்லும் பொழுது அப்படிதான் சொல்லப்பட்டிருக்கிறார். ரட்சிக்கப்பட்ட விசுவாசியின் முதல் அடையாளம் என்னது? ஜெபம். அப்ப பாருங்க, பிரார்த்தனை அவனுடைய பலமா இருந்தது. இரண்டாவதாக என்னது? தேவ பிரசன்னம் அவனுடைய பலனா இருந்தது சொல்லி பார்க்கிறோம். தேவ பிரசன்னம், கர்த்தர் அவனோடு கூட. தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா அதை தினம் யோசிப்பவன், எதினால் நீர் என்னோடு கூட வருகிறதுனால். ஹல்லேலூயா. எல்லாம் சேர்ந்து வந்து பாட்டு ஒரு கவியை மட்டும் பாடுவோமா? தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா நான் எதினால் விசேஷித்தவள், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவள். எதினால் அது எதினால் நீர் என்னோடு வருவதினால், எதினால் அது எதினால் நீர் என்னோடு வருவதினால். மேகஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது, பாதுகாக்க பகலே
பகலெல்லாம் கூட செல்லுது. அன்பான தேவன் என்னோடு வருவார். அது போதும் என் வாழ்விலே. அன்பான தேவன் என்னோடு வருவார். அது போதும் என் வாழ்விலே. தேவா நான் எதினால் விசேஷித்தவன். ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா நான் எதினால் விசேஷித்தவன். ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். எதினால் அது எதிரால் என்னோடு வருவதினால். எதிரால் அது எதிரால் என்னோடு வருவதினால். அல்லேலூயா. அப்போ ரெண்டாவது அவனுடைய ஸ்ட்ரென்த், முதலாவது பிரார்த்தனை, ரெண்டாவதாக மூணாவது பிரயாசம். இது என்னது? பிரயாசப்பட்டுட்டே இருக்கணும். தரிசனத்தை கடவுள் தந்துட்டாருன்னா, தரிசனத்தை ஆண்டவர் நமக்கு தந்துட்டாருன்னா அதற்குரிய ஸ்டெப்ஸை நம்ம ஃபாலோ பண்ணணும்னு சொல்லி சனிக்கிழமை நடந்த உபவாச ஜெபத்தில் சொன்னேன். அந்த ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணணும். அது ஒரு ஸ்ட்ரக்சர்டாக இருக்கணும். அதன்படி நம்ம நடக்கும் பொழுது தரிசனங்கள் நிறைவேறும் சொல்லி பார்க்கணும். அந்த பிரயாசப்படும். இந்த முகாமுக்காக அதிகமாக பிரயாசம், ஒட்டுமொத்த சபையாக அல்லது சோதரம் ஆமே பொறுப்பாளர்களாக அதிகமாய் பிரயாசப்பட அல்லது கடைசியான இரவு பகலாக பிரயாசப்பட கர்த்தர் கிருபை தந்தார். ஒரு நல்ல ரிசல்ட்டை கர்த்தர் தந்தார். சொல்லுங்க அல்லேலூயா. அதான் அப்போ உன் தேவனாயே கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். ஏற்கனவே நம்முடைய ஆண்டவர் இம்மானுவேலர். உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன்னு சொல்லி, இப்படிப்பட்ட நேரங்களில் ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில நம்ம பார்த்து இப்படி சொல்லும் பொழுது பிரத்யேகமாக நம்மை கர்த்தர் காண்கிறார். சொல்லுங்க அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். திடீர்னு ஒரு சரீரத்தில் வியாதினோடனே என்ன செய்யறாங்க? ஐசியூல கொண்டு போய் வைக்கிறாங்க. அந்த ஐசியூல ஏன் கொண்டு போய் வைக்கிறாங்க? பிரத்யேகமா நான் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக. அதே போல அல்லது நீங்க ஐசியூல இருக்கிற நிலை உங்களுக்கு இல்லாட்டியும் ஆண்டவர் உங்களுக்கு சொல்றாரு, பிரத்யேகமாக நான் உன்னை பார்த்து கொள்வேன். சொல்லுங்க அல்லேலூயா. பிரத்யேகமாக அல்ல எக்ஸ்க்ளூசிவா நான் உன் கூட இருந்து உனக்காக நான் கிரியைகளை நடப்பிப்பேன். சொல்லுங்க அல்லேலூயா. அல்ல எக்ஸ்க்ளூசிவா நான் உன் கூட இருப்பேன். அல்ல நீ அதனால கவலைப்படாத. அல்ல எதை கொடுத்து கலங்க, இன்னும் நீ தைரியமாய் செயல்படத்தக்கதாக நான் உன் கூட இருப்பேன். சொல்லுங்க அல்லேலூயா. இயேசு கூட வருவார் அப்படி சொல்லி பாட்டு பாடுறோம். அவர் வந்தா இவ்வளவு பெரிய ஒரு தைரியம் பாருங்க. ஒரு சின்ன பிள்ளை ரோட கடக்குதுன்னு வைங்களேன், பயந்து இருக்கும். ஆனா அவருடைய தகப்பனார் கரத்தை பிடித்து அல்ல அடுத்த சைடு கொண்டு போறதுக்கு உதவி செய்யும் பொழுது எந்த கவலை இல்லாம, எந்த பயம் இல்லாம, எங்க அப்பா இருக்கிறாரு, அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார் என்று சொல்லி ஒரு குழந்தை போகிறது போல நாம் செல்லத்தக்கதான கிருபையை கர்த்தர் தருவாராக. சொல்லுங்க அல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். இது நடுவில் இருக்கிறேன்னா நீங்க பயந்து கொண்டிருக்கிற சிச்சுவேஷனை மாத்திரம் குறிக்கல. அல்ல ஸ்தோத்திரம், நீங்க அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கு ஏதுவான ஒரு சிச்சுவேஷனையும் குறிக்கிறதா இருக்கிறது. சொல்லுங்க அல்லேலூயா. இதிலே இருக்கிற நிலைகள் இன்னொரு அடுத்த ஸ்டேஜுக்கு போகத்தக்கதான ஒரு சிச்சுவேஷனை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில தருகிறவராயிருக்கு. அது சொல்லப்பட்டிருக்கிறது, உன் தேவனாய் கர்த்தர் உன் நடுவிலே இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். நம்முடைய ஆண்டவர் நம் நடுவில் இருக்கிறார். அவன் நம்முடைய நடுவில் இருக்கிறதுனாலே என்ன நடக்குது, என்ன ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்கிறோம் அப்படிங்கிறத தியானிக்க இருக்கிறோம். லூக்கான சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்தை நீங்க வாசித்து பார்க்கும் பொழுது அங்கே அவர்கள் நடுவில் ஆண்டவர் வந்து நின்று என்ன சொல்றாரு? உங்களுக்கு சமாதானம். சொல்லுங்க அல்லேலூயா. 3 ஒரு ஆசீர்வாதங்கள்ல ஒரு ஆசீர்வாதத்தை சொல்றேன். முதலாவதாக ஆண்டவர் தர்ற ஆசீர்வாதம் என்ன? நம் நடுவில் இருக்கிற ஆண்டவர் தர்ற ஆசீர்வாதம் ஒரு அமைதியை கர்த்தர் தர்றாரு, ஒரு சமாதானத்தை கர்த்தர் நமக்கு தருகிறார். சொல்லுங்க அல்லேலூயா. அதான் ஆண்டவர் தர்ற ஒரு பெரிய. இயேசு அவர் நடுவில் நின்று உங்களுக்கு, சொல்லுங்க அல்லேலூயா. சில நேரங்கள்ல நமக்கு ஒரு இருமனதோடு இருப்போம், ஒரு குழப்பத்தோடு கூட இருப்போம், ஒரு பயத்தோடு கூட இருக்கணும், ஒரு தயக்கத்தோடு கூட இருப்போம். ஸ்தோத்திரம். எப்படி காரியங்கள் நடக்கும் மரியாதை குறித்து பார்க்கும், இது எப்படியா நடக்கும் என்று சொல்லி தன்னுடைய இதயத்தில் அவள் சிந்தனை பண்ணி கொண்டிருந்தாள் சொல்லி பார்க்கிறோம். அப்படிப்பட்ட சிச்சுவேஷன்ல ஆண்டவர் வந்து நின்று இங்க சொல்றாரு, உங்களுக்கு சமாதானம். அப்புறம் ஆண்டவர் கொந்தரிக்கிற சூழ்நிலைகள், கலங்கி கொண்டிருக்கிற சூழ்நிலையில ஒரு பெரிய அமைதியை கர்த்தர் நம்ம லைஃப்ல தர்றாரு. ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா.
இந்த அமைதிங்கிறது ஒரு பெரிய ஆசீர்வாதம் பாருங்க. சமாதானத்தை போல ஒரு பெரிய ஆசீர்வாதம் ஒன்றும் இல்லை. ஒரு தடவை ஒரு மீட்டிங்கில் நம்முடைய சபை விசுவாசியை பிரசங்கம் பண்ணும் பொழுது அது சொன்ன காரியம் இன்னைக்கு என் மனசில் இருக்குது. என்னன்னா, நீங்கள் சந்தோஷமா இருக்குனாலும் அதுக்கு என்ன வேணும்? சமாதானம் வேணும். சமாதானம் அப்படிங்கிறது ஒரு என்னது ஃபவுண்டேஷன் மாதிரி. உங்கள் லைஃப்பில் சமாதானம் வந்துட்டுனா எல்லாமே நடக்கும். ஒரு கலங்கின குட்டையில் போய் நீங்கள் மீன் பிடிக்க நினச்சிங்க அப்படின்னா ரொம்ப கடினமாக போராடிட்டு இருக்க வேண்டியிருக்கும், எஸ்கேப் ஆகிற நிலையில் இருக்கும். ஆனால் அல்ல ஸ்தோத்திரம், நல்ல தெளிந்த ஒரு சூழ்நிலையில் அந்த மீனை பிடிக்கணும்னா நம்ம ஈஸியாக பிடிச்சிடலாம் பாருங்க. அப்போ அதே போல தான் சாத்தான் பல விதங்களில் குழப்பங்கள், இது அப்படியா இருக்குமோ, இப்படியா இருக்குமோ, இப்படி நடக்குமோ, அப்படி நடக்குமோ அப்படின்னு சொல்லி அல்ல சொல்ல பல குழப்பங்களை, என்ன செய்வது, எது சரி எது தவறு, செஞ்சது சரியா இருக்குதா இல்லையா, யாருக்கிட்ட பிளேம பண்றது, இதனாலயா அதனாலயா அப்படின்னு சொல்லி குழம்பிட்டு இருக்கிற சிச்சுவேஷன்ல ஆண்டவர் என்ன சொல்றாரு? உங்களுக்கு சமாதானம். சொல்லுங்க அல்லேலூயா, ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா. கொந்தளிக்கிற கடலையும் காற்றையும் பார்த்து சொல்றாரு, இறையாதே அமைதலாயிரு. சொல்லுங்க அல்லேலூயா. என்ன சொல்ல? இறையாதே, நீ அமைதலாயிரு. உடனே கடலையும் காற்றையும் அமர்த்தி, கடலையும் காற்றையும் அமர்த்தியம்மை காத்தாரே அல்லேலூயா அப்படின்னு பாட வச்சாரு. அவருக்கு நன்றி செலுத்துங்க பாப்போம். அல்லேலூயா. ஆத்துமமே உன் முழு இல்லமே உன் அற்புத தேவனை ஸ்தோத்தரி. அப்ப அந்த அமைதி அல்ல ஸ்தோத்திரம், நமக்கு ஒரு நிதானம் வரணும் பாருங்க. ஒரு நிதானம் வந்துட்டா அல்ல ஸ்தோத்திரம் ரொம்ப நல்ல விஷயம். திடீர்னு நீங்கள் இன்டர்வியூக்கு போகும்பொழுது என்ன செய்வாங்க அப்படின்னா, உங்களுக்கு ஒரு கிட்ட உடனே வெளியிலேருந்து உடனே உள்ளே கூட்டிகிட்டு போக மாட்டாங்க. என்ன செய்வாங்க? இந்த ரெண்டுக்கும் இடப்பட்ட ஒரு சிச்சுவேஷன் உண்டாக்குவாங்க. சரியா? உங்களை அமைதி பண்ணுற ஒரு சிச்சுவேஷன். திடீர்னு நீங்கள் படப்படப்பாக இருக்கிற நேரத்தில் உங்கள்கிட்ட பல காரியங்களை பேசும் பொழுது நீங்கள் கொஞ்சம் செட்டில் டவுன் ஆவீங்க. பின்பதாக உங்களை கொண்டு செய்ய இருக்கிற காரியத்தை உலகத்தில் செய்வாங்க. அப்படிதான் கர்த்தர் செய்கிறார். என்ன செய்கிறார்னா, உங்கள் நடுவில் வந்து உங்களுக்குள்ள ஒரு அமைதியை உண்டு பண்ணுகிறார். சொல்லுங்க அல்லேலூயா. ஏன் அந்த அமைதியை கொடுக்கிறார்னா, நீங்கள் செய்ய வேண்டிய காரியங்கள் ஏராளமாக இருக்கிறது. நீங்கள் செய்ய வேண்டிய காரியங்கள் சரியான காரியமாக இருக்கிறது. நீங்கள் செய்ய வேண்டிய காரியங்கள் இதுவரைக்கும் நீங்கள் கடந்துராத காரியமாக இருக்கிறது. இதுவரைக்கும் நீங்கள் செய்ய வேண்டிய காரியங்கள் அல்ல சோதர் வேற நிலை இருந்தாலும் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறவராக இருக்கிறார். ஆமென். அதான் அமைதி. ஒந்தளிக்கிற சூழ்நிலை மாற்று எல்லா குழப்பங்களையும் ஒரு ஆழ்நிலை சில ரிப்போர்ட், நேற்று கூட உங்களுக்கு சில ரிப்போர்ட்டை கொடுத்துருப்பாங்க, அவங்க இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி அலுசோது. ஆனால் அதை குறித்து கவலைப்படாமல் நீங்கள் அமைதியாயிருங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. யாத்ராமத்தி புத்தகம் 14ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, நீங்கள் சும்மா இருப்பீர்கள், கர்த்தர் உங்களுக்காக. ஆமென். சொல்லுங்க பாப்பா. என்ன சொல்லப்பட்டிருக்கு? கொஞ்சம் அமைதியா இருப்பா, கர்த்தர் கிரியை செய்வார். பக்கத்துல சொல்லுங்க, நீங்க அமைதியா இருங்க, கர்த்தர் கிரியை செய்வார். அல்லேலூயா. ஆமென். சும்மா கம்முன்னு கடை, கர்த்தர் வேலை செய்வார், அந்த மாதிரி தான் அர்த்தம். அது சோத்திரம். என்ன அந்த முய்யன்னு இருக்க, கம்முன்னு கடை அப்படின்னு சொன்ன அமைதிப்படுத்தினா கர்த்தர் கிரியை செய்ய ஆரம்பிக்கிறார். ஹல்லேலூயா. அல்ல சோத்திரம். நமக்காக கிரியை செய்கிறவர் இருக்கிறார். எனக்கு யாருமே இல்லைன்னு சொல்லாதீங்க, கர்த்தர் இருக்கிறான்னு சொல்லுங்க. அல்லேலூயா. யாருமே இல்லைன்னு சொல்லாது, கர்த்தர் இருக்கிறார். ஆமென். ஸ்தோத்திரம். அவர் பயங்கர பராக்கிரமசாலியாய் நம்மோடு கூட இருக்கிற ஆண்டவராய் இருக்கிற ஆண்டவரே ஸ்தோத்திரம். அப்பா, ஒரு பெரிய சமாதானத்தை கட்டளையிடுங்க வீடுகளில், சமாதானத்தை கட்ட. ஒரு சில சகோதரிலாம் பார்க்கும் பொழுது அல்ல ஸ்தோத்திரம், குடும்பத்தை குறித்து ரொம்ப மனவேதனையில் இருக்கிறாங்க. அல்ல ஸ்தோத்திரம், கர்த்தர் அவர்களுக்கெல்லாம் கர்த்தர் நல்ல சமாதானத்தை தரும்படி எல்லா கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா ஹல்லேலூயா நல்ல சமாதானத்தை கர்த்தர் தரும்படியாக எல்லா கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. கடந்ததை நினைத்து தினம் கண்ணீர் வடிக்கிறாயோ, நடந்ததெல்லாம் நன்மைக்கே நன்மைக்கே நன்றின்னு சொல்லு. ஹல்லேலூயா. ஆமென். போராடும் நெஞ்சமே புகழிடம் மறந்தாயோ, பாராடும் ஏசுண்டு. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பிரச்சனையே ஒரு பெரிய ஆண்டவர் எனக்கு இருக்கிறார் என்னை நினைக்க ஆரம்பித்த பொழுது அல்லது எப்படி ஜெயம் கிடைக்கிறதோ அப்படியே கர்த்தர் உங்களுக்கு ஒரு ஜெயத்தை தர வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. கோலியாத்தின் சத்தத்தை கேட்டு எல்லாரும் பயந்த நேரத்தில் அலுஸ்தோத்திரம் ஹல்லேலூயா நிதானமான அலுஸ்தோத்திர தாவீது அலுஸ்தோத்திர அதை சரியான விதத்தில் எடுத்துக்கொண்டு ஜெயித்ததை குறித்து பார்க்கிறோம். அப்ப பாருங்க, முதலாவது ஆண்டவர் தர்ற ஆசீர்வாதம் அமைதி.
மற்ற ரெண்டு வேகமாக சொல்கிறேன். ரெண்டாவதாக யோசுவாவின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது, யோசுவாவின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், பின்பு யோசுவா ஜீவனுள்ள தேவன் உங்கள் நடுவில் இருக்கிறார் என்பதையும், அவர் கானானியரையும் ஏத்தேரையும் ஏவேரையும் பெர்சேரையும் கிர்காசியரையும் எமோரியரையும் எபூசியரையும் உங்கள் முன்பதாக துரத்தி விடுவார் என்பதையும் நீங்கள் அறிந்து கொள்வீர்கள் என்று சொன்னார். கரங்களை வைத்து வர அழைச்சவங்க பார்ப்போம். ஹல்லேலூயா. ரெண்டாவதாக என்னது அப்படின்னா அகற்றுதல் அப்படின்னு சொல்றேன். முதலாவதா அமைதி, ரெண்டாவதா அகற்றுதல்னு சொல்லி, கர்த்தர் நம்முடைய நடுவில் இருக்கிறார் அப்படின்னா நம்ம விட்டு போக வேண்டிய தீமை எல்லாம் அது சொல்ல நம்ம விட்டு நீங்கும். சொல்லுங்க அல்லேலூயா. பைபிளில் சொல்லப்பட்டிருக்கல, நிறைவானது வரும் பொழுது குறைவானதெல்லாம் ஒழிந்து போகும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. அந்த நிறைவின் தேவன் வரும் பொழுது, அதான் ஒரு ஊழியக்காரர் சொன்னார், இந்த வாலிப நாட்களில் நீ வேதத்தை சுமந்த அப்படின்னா பின் நாட்களில் வேதம் சுமக்கும். இன்னொருத்தர் சொல்லுவாங்க என்னன்னா, இந்த வேதத்தை நீ வாசிக்க வாசிக்க பாவம் உன்னை விட்டு தூரம் போகும், பாவம் உன் வாழ்க்கையில வர வர இந்த வேதம் உன்னை விட்டு தூரம் போகும். இதான் நடக்கிற விஷயம். நிறைய நேரங்களில் ஏன் நமக்கு வேதம் அந்நிய காரியமா இருக்கு. என் வேதத்தின் மகத்துவங்களை நான் எழுதி கொடுத்தேன், அவர்களோ அந்நிய காரியமாக நினைக்கிறாங்க. ஏன் சொல்றாரு அப்படின்னா, வேதத்துக்கு முக்கியத்துவத்தை கொடுக்காதபடிக்கு அவர்கள் உலகத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதுனால இந்த வேதம் அவளுக்கு அந்நியமா இருக்கிறது. அப்போ ஆண்டவர் நம் நடுவிலே வரும் பொழுது நடக்கிற விஷயம் அப்படின்னா, எதெல்லாம் அகற்றணுமோ அது எல்லாவற்றையும் கர்த்தர் அகற்றுவார். விசுவாசிக்கிற அல்லேலூயா பாப்பா. அல்லேலூயா. அல்லேலூயா. உங்களை விட்டு ஆட்டோமேட்டிக்கா சொல்லாமலே நீங்கிவிடும். அதான் நான் நினைக்கிறேன். சொல்லி செய்கிறது பெரிய பெரிய விசேஷமான காரியங்கள், அப்படிதானே? ஒரு பழத்தை பழுக்க வைக்கணும் அப்படின்னா பல விதங்களில் பழுக்க வைக்கிறாங்க. ஆனால் தானாக பழுத்த பழமானது நல்ல சுவையாக இருக்கும். அதே போலதான் ஆண்டவர் நிறைவின் தேவன் நம்ம லைஃப்குள்ள வர 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 நம்மகிட்ட இருக்கிற எல்லாம் நீங்கும். சுவாபத்தில் இருக்கிற தேவையில்லாத விஷயங்கள், ஆமென், நம்ம விட்டு பழக்க வழக்கங்கள்ல இருக்கிற தேவையில்லாத விஷயங்கள் எல்லாம் நம்ம விட்டு சைலண்டா வெளியே போயிடும். சொல்லுங்க அல்லேலூயா. சைலண்டா வைப்ரண்டா வெளியே ஓடிடும். ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போம். நீங்களே ஃப்ரீயா உணர்வீங்க. அல்ல வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் இடத்தில் வாருங்கள், ஆனால் நான் உங்களுக்கு ஏன் சுமக்க கூடாது? நம்ம சுமந்துட்டு இருக்கணும். ஆமென். நம்ம தலை சுமக்க வேண்டியது குறித்து நேற்று உங்கள் மத்தியில பேசினேன். நம்ம தலை சுமக்க வேண்டியது ரட்சணியம் என்னும் தலை சீரா. இரண்டாவதாக நம்முடைய தலை சுமக்க வேண்டியது என்ன? மகிழ்ச்சி. கரங்களை வைத்து அல்லேலூயா பாப்போம். நம்முடைய தலை சுமக்க வேண்டியது என்ன? அபிஷேகம். நம்முடைய தலை சுமக்க வேண்டியது ஆத்ம பாரம். எப்படின்னு சொல்லி நம்முடைய தலை சுமக்க வேண்டியது என்ன? அவருடைய தீபம். ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்பா. தேவையில்லாத நம்ம சுமந்துட்டு இருக்க கூடாது. அப்ப இந்த நம் நடுவில் ஆண்டவர் இருக்க 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 அல்ல ஸ்தோத்திரம். எதெல்லாம் நம்ம விட்டு நீங்கணுமோ அது நம்ம விட்டு நீங்கிரும். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் லகு உண்டாயிரும். தேவையில்லாத மனசுல போட்டு நம்ம சுமந்துட்டு இருப்போம். இந்த ஆண்டவர் நம் நடுவில் வர வர வரதான் என் வாழ்க்கையின் நடுவிலே உம்முடைய வெளிச்சம் வீசட்டும் என்று சொல்லிப்பார். ஆண்டவர் உள்ள வர 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 மனசுக்குள்ள இருந்து கிடக்கிற குப்பை கூழங்கள்லாம் அவர் சொன்னார், இவர் சொன்னார், அப்படி சொன்னார், இப்படி சொன்னார்னு எல்லாம் டெபாசிட் ஆகிருக்கிற விஷயங்கள் எல்லாம் உங்களை விட்டு நீங்கி உங்களுக்குள்ள ஒரு பெரிய பரிசுத்தம் உண்டாகும். கரங்களை வைத்து அல்லேலூயா பாப்போம். அல்லேலூயா. அதுதான் நீங்க செப்பனியா 3ஆம் அதிகாரத்தில் நீங்க வாசித்து பார்க்கும் பொழுது என்ன, எத்தனாம் வசனம்? 15ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகற்றி, பாருங்க, கர்த்தர் உன் ஆக்கினை அகற்றி உன் சத்துருக்களை விலக்கினார். இஸ்ரவேல் ராஜாவாய் கர்த்தர் உன் நிலவில் இருக்கிறார். இனி அல்லேலூயா. ஆமென் ஸ்தோத்திரம். எதெல்லாம் அகற்றணுமோ அதை கர்த்தர் அகற்றிடுவார். அதான் அங்கே இருக்கிற அன்னைக்கு கானானுக்குள்ள போகிறதுக்கு முன்பதாக இருந்த பலத்த ஜாதிகள் எல்லாம் கர்த்தர் அகற்றி போட்டான்னு சொல்லி பார்க்கிறோம். ஹல்லேலூயா. கர்த்தர் யுத்தத்தில் தலைமை பொறுப்பெடுத்து ஏற்று அல்ல யோசுவா யுத்தத்துக்கு போகும்பொழுது கர்த்தர் பொறுப்பெடுத்தான்னு சொல்லி பாரு. ஒரு இடத்தை தவிர மற்ற எல்லாவற்றிலும் ஜெயிச்சாங்க. அங்கேயும் ஏன் தோற்று போனாங்க? ஆகான் செய்த காரியம்ங்கிறது நமக்கு நல்லா தெரியும். பாருங்க, போன இடத்துலலாம் அவங்களெல்லாம் விரட்டி அல்ல கர்த்தர் வாக்களித்த அந்த இடத்துல சந்தோஷமாய் குடியிருக்க கர்த்தர் கிருபை செய்தார். சொல்லுங்க அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. ஒரு இடத்த அல்லது ஒரு கம்பெனிக்காரங்க வாங்குறாங்கன்னா முதல்ல என்ன செய்யறாங்க? அதுக்கு தேவையில்லாததெல்லாம்
தூக்கி தூர போட்டு எல்லாம் க்ளீன் பண்ணி என்ன பண்ணிடுறாங்க, இதை சிட்டி மாதிரி மாற்றிடுறாங்க. அப்படிதானே? அதில் பல பிளாட் போடுறவங்கள பாருங்க, சிட்டி. இதுக்கு முன்னால் நம்ம அந்த இடத்துக்கு போயிருப்போம், எவ்வளோ குப்பை குளமாக உடமரம்லாம் முளைச்சி கிடச்சி காடாக இருந்த சுச்சுவேஷன் மாதிரி இப்போ பாதையெல்லாம் போட்டு அதில் சொத்து நல்ல செடியெல்லாம் நட்டி ரோடெல்லாம் போட்டு எல்லாம் என்ன பெயிண்ட் கிண்டெல்லாம் அடித்து வச்சு உங்களை அட்ராக்ட் பண்ணி வாங்க வச்சிடுறாங்க. வாங்க வைக்கிறாங்களா இல்லையா? ஸோ அப்படிப்பட்ட நிலை இருக்கு. அப்போ ஆண்டவர் என்ன செய்யறாருன்னா, நம் நடுவில் வரும் பொழுது அகற்றார், எல்லா எதிர் வல்லமைகளை அகற்றி போடுகிறார். சொல்லுங்க அல்லேலூயா. எல்லா மாந்திரிக வல்லமைகள், அல்ல எல்லா பிசாசின் வல்லமைகள், எல்லா ஏவலின் வல்லமைகள் எல்லாவற்றை கர்த்தர் செய்கிறாரு, அகற்றி போடுகிறார். விசுவாசிக்கிறவங்க சொல்லுங்க அல்லேலூயா. ஆமென். மூன்றாவதாக கடைசி ஒரு விஷயத்தை சொல்றேன், அது சொல்லி முடிக்கிறேன். 17ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. உன் தேவனாய் கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார், அவர் வல்லமை உள்ளவர், அவர் ரட்சிப்பார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். மூன்றாவதாக அவர் அற்புதங்களை செய்கிறார். ஆமென், ஸ்தோத்திரம். நம்ம லைஃப்ல ஒரு அமைதியை தருகிற தேவன் மாத்திரமல்ல, அல்ல ஸ்தோத்திரம், நம்முடைய லைஃப்ல அகற்ற வேண்டியதெல்லாம் அகற்ற தேவன் மாத்திரமல்ல, அற்புதங்களை செய்கிற ஆண்டவராய் இருக்கிறார், அதிசயங்களை செய்கிற ஆண்டவராய் இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சொல்லுங்க அல்லேலூயா. அவர் நடுவில் வந்தா சூழ்நிலைகளாம் மாறும், முடியாததெல்லாம் சாத்தியமாய். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சொல்லுங்க அல்லேலூயா. ஸ்தோத்திரம். மரித்து போனவங்க எல்லாம் உயிரோடு கூட எழுந்ததை குறித்து பார்க்கிறோம். ஸ்தோத்திரம். பலவீனங்கள் எல்லாம் மாறினதை குறித்து பார்க்கிறோம். அல்லேலூயா. பிசாசின் வல்லமையெல்லாம் அவளை விட்டு நீங்கி போனதை குறித்து பார்க்கிறோம். ஸ்தோத்திரம். நல்லா இருந்தது இப்போ சிதைந்து உருக்குலைந்து போயிருக்கிறதெல்லாம் கர்த்தர் சரிப்படுத்துகிற ஆண்டவராக இருக்கிறார். சொல்லுங்க அல்லேலூயா. இந்த ஆசீர்வாதத்தை என் லைஃப்ல நான் பார்த்ததே இல்லை, அப்படி நீங்க சொல்ற நிலைகள் காணப்படலாம். ஆண்டவர் ஸ்தோத்திரா, அந்த ஆசீர்வாதத்தை காணத்தக்கதான கிருபையை கர்த்தர் தருவார். ஏனென்றால் அவர் எல் ஷடாய், சர்வ வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒருவராய் அதிசயங்களை செய்கிறவரை துதியுங்கள், அவர் கிருபை. எத்தனை விசுவாசிக்கிறேன்? சொல்லுங்க. கரங்களை வைத்து அழைச்சுங்க பார்ப்போம். ஆண்டவரே, நீர் அற்புதங்களை செய்கிற ஆண்டவர் அப்பா, அதிசயங்களை காண பண்ணுகிற ஆண்டவர். நான் உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன் என்று சொல்லி ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே, மீகால நீங்க சொல்றீங்களப்பா, ஒன்றல்ல ரெண்டல்ல அநேக அதிசயங்களை காண பண்ணுவீராக. ஹல்லேலூயா. அப்ப ஆண்டு நம் நடுவில் இருக்கிறார். முதலாவதாக அவர் அமைதியை தருகிறார், இரண்டாவதாக அகற்ற வேண்டியதை அகற்றி போடுகிறார், மூன்றாவதாக அவர் அற்புத அதிசயங்களை செய்கிறார். தொடர்ந்து இந்த வார்த்தையின் மூலமாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து எங்களோடு கூட இணைந்து கர்த்தரை ஆராதிக்க முடியும். வேற எந்த திருச்சபைக்கு போகலன்னா வாங்க, நம்ம ஒருமித்து கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துவோம். தொடர்ந்து யூடியூப் சேனல் மூலமாக எங்களோடு நீங்கள் ஐக்கியத்தில் இருக்க முடியும். என்னோட யூடியூப் சேனல் ஜயன் ஏஜி சர்ச் திருநெல்வேலி. சிறுவர்களுக்காக ஒரு சேனல் இருக்குது, ஜயன் ஏஜி டிவி திருநெல்வேலி. ஸோ இந்த ரெண்டையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் அப்படிங்கிற பெல் ஐக்கனை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. சிறுவருக்காக பிளஸ் சர்வீஸ், வாலிபருக்காக எஸ் சர்வீஸ். அது மாத்திரமல்ல, ஆராதனைகள், ஜெபங்கள், நல்ல பைபிள் ஸ்டடிஸ் இருக்கிறது. கர்த்தர் உங்களை நிச்சயமாக ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய கிருபை உங்களோடு இருப்பதாக. ஆமென்.